பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயரை நாம் ஏறெடுக்க போகிறோங்க. இரவில் பிசாசு தாக்கக்கூடியதான அந்த தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஜபத்தை தான் இன்னைக்கு நாம் ஏறெடுக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இரவு நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஓய்வுக்கான நேரம் மட்டுமல்ல, இரவு நேரத்தில் உங்களுடைய சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் உங்களுடைய மனம் ஓய்வெடுக்கிறது, எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. காலையில் எழும்போது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்திரிக்கணும். ஆனால் இந்த இரவு நேரத்தில் இதெல்லாம் மட்டும் நடக்கக்கூடியது அல்லாமல் ஆவிக்குரிய மாற்றங்களும் நடக்குதுங்க. சில நேரங்களில் பகலில் உங்களுடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் இரவு நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போகும். ஏன்னா நீங்கள் இரவு நேரத்தில் படுத்திருக்கும் போது பலவிதமான காரியங்களை நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் பல காரியங்களை நீங்கள் திங்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் அங்கே சோர்வடைய வாய்ப்பு இருக்கிறது. காரணமில்லாத பயங்கள் உங்களுடைய மனசில் கடந்து வருது. ஏன்னா அப்போ தான் நிறைய திங்க் பண்ணுறோம், அதனால் காரணமில்லாத பயங்கள் தாக்குகிறது. தூக்கத்தில் கலக்கம் உண்டாகிறது, கனவுல குழப்பங்கள் கடந்து வருது. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் பின்பதாக நம்முடைய மாம்சமும் அதே நேரத்தில் பிசாசின் கிரியைகளும் செயல்படுகிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இரவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இரவு என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு இரவும் உங்களுக்கான பாதுகாப்பான இரவு என்று சொல்லுகிறார். சத்துரு தாக்க முடியாத இரவு என்று சொல்லுகிறார். இரவிலே பிசாசு களை விதைக்க முடியாது என்று சொல்லுகிறார். உன்னுடைய ஆவி மண்டலத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய எந்த பகுதிகளிலும், உன்னுடைய சரீரத்திலும், சிந்தை, சித்தம், உணர்வுகளிலும், பொருளாதாரத்திலும் இரவு நேரங்களில் தாக்குகிறதான எந்த விதமான அந்தகாரத்தின் கிரியைகளும் தாக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு மறைமுக தாக்குதல்களும் முறியடிக்கப்படுகிற இரவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற இரவு, உன் குடும்பத்தை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற இரவு, உன்னுடைய வீட்டை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற இரவு என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற வண்ணமாக, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நீங்கள் நித்திரை செய்வீர்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. படுக்கையிலே இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் சமாதானத்தோடே கூட நித்திரை செய்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, அப்பா நீர் ஒருவரே இவர்களுக்கு சுகமான தூக்கத்தை தருகிறீர், சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறீர். காலையில் விழித்தெழும் போது உம்முடைய சாயலால் அருமை பிள்ளைகள் திருப்தியாகிறார்கள் என்று நாங்கள் இணைந்து அறிக்கை செய்கிறோம். இன்னைக்கு நீங்க பயத்தோடு அல்ல, நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்கள் தூங்க போகிறீர்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. இன்னும் பலருக்கு நீங்க இந்த சத்தியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, இந்த வீடியோஸை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் தவறாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுகநித்திரையை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். கர்த்தாவே, இந்த அமைதியான இரவு நேரத்தில் உங்க பிரசன்னத்திற்குள் நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைய தினம் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தோடு கூட முடிந்து போகக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் உம்முடைய கிருபை மட்டும் என்றென்றைக்கும் முடிவில்லாத கிருபையாக எங்களை, அருமை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. காலை எழுகிற போது நாங்கள் புது கிருபையோடு தான் எழுந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இரவு நேரம் முடிந்து அடுத்த நாள் துவங்குகிற வரையிலும்
நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த புது கிருபை, எங்கள் வாழ்வில் கடந்து வந்த அந்த புது கிருபை எங்களை அந்த நாள் முழுவதும் தாங்குகிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வீட்டின் வாசலில், வாசற்படிகளின் நிழற்கால்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் தெளிக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 91:11 படி ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம் அவர்களை காக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அருமை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் அருமை பிள்ளைகளுக்கான தேவதூதர் பணிவிடை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளாகிய தேவதூதர்கள் அருமை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு நல்ல சுகநித்திரையை உண்டாக்கட்டும், தேவ பாதுகாப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இரவு நேரத்தில் சம்பவிக்கக்கூடிய எல்லா விதமான தெரியாத தாக்குதல்கள், இரவில் ஆண்டவரே அப்பா சிலருக்கு ஆண்டவரே இனம் புரியாத பயங்களையும் கலக்கங்களையும் உண்டு பண்ணுகிற கிரியைகள், அதே நேரத்தில் உடலில் சரீரத்தில் ஆண்டவரே கீறினதை போல அல்லது வேறு விதமான காயங்கள் உண்டாக்குகிறதான கிரியைகள், யாரோ அடிக்கிற மாதிரி தட்டுற மாதிரி இப்படி உண்டாக்குகிறதான எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இரவு நேரத்தில் கனவுகளின் மூலமாக உண்டாகிற எல்லா பயங்கள், அப்படிப்பட்டதான பயங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் கிரியைகள், கனவுகளில் வந்து டிஸ்டர்ப் பண்ற எல்லா அசுத்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே படுக்கைக்கு போகிற போது அந்த நாள் முழுவதிலும் அந்த சீசன்ல அவர்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடியதான காரியங்களை நினைத்து உண்டாகக்கூடியதான அந்த மன அழுத்தத்தின் நிழல் கூட அருமை பிள்ளைகளை தொடக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். எல்லா மன அழுத்தங்களின் ஆவிகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இரவு நேரங்களில் தொடர்ந்து தாக்கங்களை உண்டாக்குகிற, நைட்மேர்ஸ் உண்டாக்குகிற எல்லா தலைமுறை சாபங்களின் தாக்குதல்களை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் இப்பொழுது நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் சொல்லாத எல்லா விதமான இரவு நேர தாக்குதலை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் முறியடிக்கப்படுவதாக, அவை உடைக்கப்படுவதாக, அவை சுட்டரிக்கப்படுவதாக. இரவில் செயல்படக்கூடிய இருளின் திட்டங்கள், அந்தகார ஆவிகள், அருமை பிள்ளைகள், அவர்கள் குடும்பம், அவர்களுடைய பொருளாதாரம், வேலை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், இப்படி சகல பகுதிகளுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவருக்கு விரோதமாக இப்படி கொண்டு வருகிறதான எல்லா திட்டங்களும், எல்லா நோய் சம்பந்தமான திட்டங்கள் ஆண்டவரே, எல்லா உடல் உறுப்புகளை கெடுக்கிற திட்டங்கள், இப்படிப்பட்டதான திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறோம். அவற்றை நாங்கள் இப்ப நல்லிஃபை பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. இல்பொருள் ஆவதாக, அவை செயலிழந்து போவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். கொலோசையரின் புத்தகம் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அவற்றின் அதிகாரங்களை இழக்கட்டும், வல்லமையை இழக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவை கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு சிலுவையில் சுதந்திரித்து கொடுத்ததான அந்த வெற்றியை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள், அவங்க குடும்ப அங்கத்தினர்கள் ஆண்டவரே, எங்களுடைய வீடுகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளை நோக்கி இப்பொழுது நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம். ஏற்கனவே உங்களையும் உங்கள் கிரியைகளையும் உங்கள் அதிகாரத்தையும் உங்கள் வல்லமையையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி உங்கள் மேல் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எங்கள் சார்பாக வெற்றி சிறந்திருக்கிறார். அதனால் அருமை பிள்ளைகளை நீ ஒருபோதும் தொட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். சிலுவையில் ஜெயம் முடிந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் போராடுவது இல்லை, நாங்கள் ஜெயத்தில் ஓய்வெடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இன்றிரவு அருமை பிள்ளைகளுக்கு இன்று இரவு இயேசுவின் நாமத்தினாலே தூக்கம் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய தூக்கமாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறேன். தூக்கம் சுகமாய் காண
காணப்படுகிறது என்று சொல்லுகிறேன். தூக்க நேரத்தில் சிந்தை, சித்தம், உணர்வுகள் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். மூளை அது புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். கல்லீரல்கள் புதுப்பிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். கணையம் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். ஹார்ட் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். குடல்கள் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். எல்லா இரத்த நாளங்களும், நரம்புகளும், தசைகளும், கணுக்களும் சகலமும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் தோள்கள் சகலமும் புதுப்பிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். உடல் பலம் பெறுகிறது, ஆரோக்கியமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறேன். சரீரத்துக்கு விரோதமான எந்த விதமான ஆவிகளின் தாக்கமும் இல்லை என்று சொல்லுகிறேன். மனம், அவர்களுடைய ஆவி அமைதலாய் காணப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே தெளிந்த நீரோடையை போல மனமும் ஆவியும் தெளிவாகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அருமை பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அறையிலும் உம்முடைய சமாதானம் நிரம்புகிறது. ஆண்டவரே, சத்துரு திட்டமிட்ட சகலவிதமான சாபமான வார்த்தைகள் செயலிழந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தலைமுறை வழியாக கடந்து வந்த எல்லா விதமான நள்ளிரவு பயங்கள், எல்லா அதிர்ச்சிகள், திடீர் கலக்கங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அவை ஸ்டாப் ஆகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கலாத்தியர் 3:13 படி மரத்திலே நீர் அருமை பிள்ளைகளுக்காக தூக்கப்பட்டதின் நிமித்தமாக, சிலுவை மரணத்தை கிறிஸ்து ருசித்ததின் நிமித்தமாக நீர் எங்களுடைய சகல சாபங்களையும் சுமந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டதின் நிமித்தமாக இப்பொழுது அருமை பிள்ளைகளும் நாங்களும் எந்த விதமான சாபத்தின் கீழும் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கிருபையின் கீழ் வாழ்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றிரவு அருமை பிள்ளைகளுடைய வீடு, அருமை பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம் அனைத்தும் இவர்களுக்குரிய யாவும் தேவ பிரசன்னம் நிரம்பின இடமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். தூதர்கள் காவல் காக்கிற இடமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். சமாதானம் நிரம்பின இடமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். எந்த திடீர் நோய்களும் உண்டாவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எந்த திடீர் விபத்துக்களும் உண்டாவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எந்த ஒரு திடீர் அழைப்பு கூட அருமை பிள்ளைகளுக்குள் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குவது இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். நற்செய்தி மட்டுமே கடந்து வருகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். துர்ச்செய்தி இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது பயத்தை நிராகரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பயத்தை நிராகரிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தையே தேர்வு செய்து கொள்ளுகிறோம். நாங்கள் விசுவாசத்தையே தேர்வு செய்து கொள்ளுகிறோம். நாங்கள் இருளை கவனிப்பது இல்லை. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியில் ஓய்வெடுக்கிறோம். நாங்கள் இருளை கவனிப்பதில்லை. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியில் ஓய்வெடுக்கிறோம். யோவானின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் படி, ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வர்றது இல்லை, அவனை ஸ்டாப் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் எல்லைகளுக்குள் பிரவேசிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். மேலே எங்களுக்குரிய வான மண்டலத்திலும் எங்களை சுற்றிலும் நாலா திசைகளிலும் எங்களுடைய எல்லைகளுக்குள் நுழைவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்கள் ஆவிக்குரிய, பூமிக்குரிய, பொருளாதாரத்திற்குரிய, சரீரத்திற்குரிய, வாழ்வின் சகல பகுதிகளுக்குரிய எந்த எல்லைகளுக்குள்ளாகவும் நுழைவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் வேலியிட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு ஜீவன் உண்டாகவும், ஆண்டவரே அப்பா, அந்த ஜீவன் எங்களுக்குள் பரிபூரணப்படவுமே நீர் வந்திருக்கிறீர். எங்களுக்குள் ஜீவன் உண்டாகி இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு எங்களுக்குள் உண்டாக்கின அந்த ஜீவன் பரிபூரணம் அடைகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். பரிபூரண ஜீவன் எங்கள் வாழ்வின் சகல பகுதிகளிலையும் பெருகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இரவு நேரம் பரிபூரண ஜீவனின் இரவு நேரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இரவு நேரம் பரிபூரண ஜீவனின் இரவு நேரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம்.
சொல்லுகிறோம். எல்லாரும் என்னோடு இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரவு பாதுகாப்பின் இரவு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இரவில் எந்த பில்லி சூனிய ஆவிகளும் எந்த விதமான அந்தகாரத்தின் கிரியைகளும் பயமுறுத்த முடியாது, தொட முடியாது. எங்களுக்கு விரோதமான எந்த மந்திரவாதங்களும் குறி சொல்லுதல்களும் செயல்பட முடியாது. ஊழியங்களுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகள் செயல்பட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இரவு நாங்கள் பாதுகாப்பான இரவை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இந்த இரவு மறுசீரமைப்பின் இரவு என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு ரெஜுவனேஷன் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு புதுப்பிக்கப்படுதல் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இரவு மறுசீரமைப்பின் இரவு என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் அருமை பிள்ளைகளை நோக்கி ஒரு தீர்க்கதரிசியாக இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். உன்னுடைய வீடு தேவ பாதுகாப்பிற்குள் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். உன்னுடைய குடும்பம் கர்த்தருடைய காவலுக்குள் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். உன்னையும் உன் வீட்டையும் அவர் உறங்காமலும் தூங்காமலும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய கண்களுக்கு மறைவானவை ஒன்றுமில்லை என்று நான் சொல்லுகிறேன். இந்த இரவு நீ தாக்கப்பட முடியாது. இன்றைய இரவு மட்டுமல்ல, எந்த இரவிலும் நீ தாக்கப்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். எதிரியின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது என்று நான் சொல்லுகிறேன். மனிதர்களுடைய திட்டங்கள், சூழ்ச்சிக்காரர்களுடைய திட்டங்கள், தந்திரக்காரர்களுடைய திட்டங்கள், கோபக்காரர்கள், விரோதிகளாய் காணப்படுகிற மனுஷர்களுடைய திட்டங்கள் எதுவும் பலிக்காது என்று நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் அந்தகார ஆவிகளின் கிரியைகள் எதுவும் செயல்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பயத்தில் அல்ல, கிருபையில் தூங்குகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பயத்தில் அல்ல, கிருபையில் தூங்குகிறோம். நாங்கள் பயத்தில் அல்ல, கிருபையில் தூங்குகிறோம். நாங்கள் கலக்கத்தோடு அல்ல, சமாதானத்தில் ஓய்வெடுக்கிறோம். நாங்கள் கலக்கத்தோடு அல்ல, சமாதானத்தில் ஓய்வெடுக்கிறோம். இன்று இரவு எங்களுக்கு அமைதி, பாதுகாப்பு, தேவ அன்பு, அவருடைய ஆளுகை என்று நாங்கள் சொல்லுகிறோம். திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். இன்று இரவு எனக்கு அமைதி, பாதுகாப்பு, தேவனுடைய அன்பு, அவருடைய ஆளுகை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஜெபமாய் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒவ்வொருவருக்காகவும் நாங்க கண்டிப்பாக நாங்க ஜெபிப்போம். எங்க ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்க தீர்மானியுங்கள். அப்படி தீர்மானித்து நம்முடைய நாட்டிலும் பல தேசங்களிலும் இருந்து அநேகர் தங்களுடைய தசம பாகங்கள் காணிக்கைகளை அனுப்பி கொண்டு அதே நேரத்தில் அதை அனுப்பினது நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சாட்சிகள் சொல்லுகிறார்கள். ப்ரமோஷன் வந்திருக்கிறது, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம், வியாதிகள் குணமாகி இருக்கிறது, இப்படி பல விதத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறைந்திருக்கிறது, இப்படி பல சாட்சிகள் வருகிறதை நாங்கள் கேட்கிறோம். அதே போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் உங்களை தாங்கும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்குது. அதுல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகள்ல நடக்குது. அதுல கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.